ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட பரிந்துரைகளில் குறைபாடுகள் காணப்படுவதாக கூறியிருக்கும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அளித்த பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை கடந்த புதன்கிழமையன்று ஒப்புதல் அளித்தது. நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாகவும் பின்னர் 100 நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் ஏற்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளில் குறைபாடுகள் இருப்பதாக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கூறியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடத்தப்படும் என்ற பரிந்துரை ஒரே நேர தேர்தலின் சாராம்சத்துக்கு முற்றிலும் முரணாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்குள் தனித்தனி தேர்தல்களை நடத்துவது பல சவால்களை உருவாக்குவதோடு வாக்காளர்கள் மத்தியிலும் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் குரேஷி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தற்போதைய அளவை விட 3 மடங்கு, அதாவது 40 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை என்பதால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவிட வேண்டியிருக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்திட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் விவாதிப்பது முக்கியம் என்றும் குரேஷி கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.